வணக்கம். அறிவோம் கால்நடை பகுதியில் கிராம சூழலில் 80 முதல் 100 நாட்டுக்கோழிகளை கூண்டு முறைகளில் வளர்ப்பது பற்றிய இறுதியான 2ஆம் பகுதியை இன்று பார்ப்போம். நாட்டுக்கோழிகளுக்கு இளம் பிராயத்தில் அளிக்க வேண்டிய தீவனம் நைஸா இருக்கணும், ரொம்ப பவுடரா. முறையா வளர்க்கிற பட்சத்துல நாட்டுக்கோழிகள் கூண்டுல 70 அல்லது 80 நாளுக்குள்ளேயே 2.5 3 கிலோ தீவனம் சாப்பிட்டு 1 கிலோ எடை வந்துடும். 35 நாள் வயது வரை நாட்டுக்கோழிகளுக்கு இளங்குஞ்சு தீவனம் கொடுக்கலாம். அதன் பிறகு விற்பனை வரை வளரும் கோழி தீவனம். நைஸா இருக்காது, கொஞ்சம் கிரைன்ஸ் எல்லாம் தெரியும். தீவனம் அளிக்கும் போது வேஸ்ட் ஆகாம, விரயமாகாம அளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 1 கிலோ கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு வரும். கூண்டுக்கு கீழே கோழி எச்சத்தை சேகரிக்கிற தட்டு இது. ஒவ்வொரு அறையும் 4 அடிக்கு 2 அடின்னு சொன்னோம். 2 அடுக்கு, ஒவ்வொரு அடுக்குலயும் 4 அறை. அந்த 4 அறைக்கு 4 எச்சம் சேகரிக்கும் தட்டு. அறையின் பரிமாணம் 4 அடிக்கு 2 அடி சொன்னோம். அதே அளவுக்கு 4 அடிக்கு 2 அடிக்கு எச்சம் சேகரிக்கிற தட்டு. ஆக 2 அடுக்கு, ஒவ்வொரு அடுக்குலயும் 4 அறை. 4 அறையிலையும் 80 100 கோழிகளை வளர்க்கலாம். ஒவ்வொரு அறையிலும் 10 13 நாட்டுக்கோழி குஞ்சுகளை வளர்க்கலாம். பொதுவா 10 நாட்டுக்கோழிகளை வளர்க்கறதுக்கு 6 சதுர அடி இடம் கூண்டுல போதும். நம்ம 8 சதுர அடி கொடுத்துருக்குறோம். ஏன்னா முதல் நாள்ல இருந்து விற்கிற வரையிலும் கோழிகளுக்கு வேண்டிய தீவனம், தண்ணி எல்லாம் தீவனத்தட்டு, தண்ணி தட்டு கூண்டுக்குள்ளேயே தரும். இதான் அதனுடைய கூண்டினுடைய போட்டோ. இப்படிதான் இருக்கும். 4 கதவுகள் முன்புறம், 4 கதவுகள் பின்புறம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 1 அடிக்கு 1 அடி வெளியே திறக்கிற மாதிரி. கீழே பார்க்கறது எச்ச சேகரிக்கிற தட்டு. மேல் அடுக்குக்கும் கீழ் அடுக்குக்கும் இடையில 1/2 அடி கேப் இருக்கும், இடைவெளி. அதில் இந்த 1/4 அடி உயரம் உள்ள எச்ச சேகரிக்கிற தட்டை கைப்பிடியோடு வச்சுட்டிங்கன்னா அது நிறையறதுக்குள்ள எடுத்து அப்புறப்படுத்திடலாம். எச்சத்தை சேகரிக்கும் போது எச்சம் சேகரிக்கிற தட்டுல கொஞ்சம் உமி போட்டு வைக்கிறது நல்லது. இப்படித்தான் இருக்கும். மேலே தெரிகிற 2 தட்டு மேலே இருக்கிற அடுக்குக்கு, கீழே தெரிகிற 2 தட்டு கீழே இருக்கிற அடுக்குக்கு, இதே மாதிரி பின்புறம். மொத்தம் 8. கோழி எச்சம் மக்கிய பிறகு சிறந்த உரம் ஒரு குழியில போட்டு வைக்கணும். சில மாதங்கள் கழித்து நைட்ரஜன் ப்ளீச் ஆன பிற்பாடு பயிர்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஒரு நாட்டுக்கோழி 1 கிலோ தோராயமா வளர்றதுக்கு உடல் எடை 2.5 3 கிலோ தீவனம் தேவைப்படும். 8 10 லிட்டர் தண்ணி குடிக்கும். இந்த காலகட்டத்தில் கோடை காலமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே குடிக்கும். தோராயமா 6 கிலோ எச்சம் விடும் வாழ்நாளில். அது காஞ்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா 1 கிலோ எடை இருக்கும். இந்த மறுவடிவில் அமைக்கப்பட்ட பறவை கூண்டுக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் நடுவண் அரசிடமிருந்து பேட்டன்ட், காப்புரிமை பெற்றுள்ளது. இதை உருவாக்கியது நானும் இந்த பல்கலைக்கழக பேராசிரியர் லூர்தரீசா அவர்களும் ஆகும். தேவைப்படும் போது அலகு தீக்கணும். நிறைய கோழிகள் வளர்க்குற பண்ணையில் பண்ணையாளர்கள் 15ஆவது நாள் 2 வார வயதில் தீப்பாங்க. ஒன்று கொத்திக்க கூடாதுன்னு. ஏன்னா 100 கணக்கில் 1000 கணக்கில் வளர்க்கும் போது இது துருன்னு சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால குறைஞ்ச எண்ணிக்கையில் கத்தி முனையை சூடு பண்ணி லாவகமாக பிடிச்சி 2 அலகையும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த சிகப்பு சூடான கத்தியினுடைய முனையை வச்சு எடுத்தாலே போதும். இது 15 நாளைக்கு அப்புறம் செய்யணும். இந்த மாதிரி மெழுகுவர்த்தியிலே கத்தியினுடைய முனையை சூடு பண்ணால் சிகப்பாகும். பார்க்குறீங்களே நீங்கள், பொம்மை மாதிரி சித்தரிச்சிருக்கிறேன். அலகு வெட்டின பிற்பாடு கொஞ்சம் அழிஞ்சிருக்கும். அல்லது முடிஞ்சதுன்னா பர்னரில் கொஞ்சம் சீக்கிரமாகும். கூண்டில் 100 கோழி வளர்க்கும் போது எல்லா கோழிகளுக்கும் ஒரே நாள் அலகு தீக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம சௌகரியத்துக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கூண்டில் இருக்கிற கோழிகளை கூட பண்ணலாம். ஒரு வாரம் 10 நாள் கூட பண்ணலாம், தப்பு இல்லை. சில சமயத்தில் நமக்கு கொஞ்சம் கவனக்குறைவாக அதிகமாக அந்த சூடான கத்தி அலகு தீக்கத்துக்கு உபயோகப்படுத்தும் போது அதிக ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால 1 2 குஞ்சுகள் இறந்துடும். இதை தவிர்க்கிறதுக்கு வைட்டமின் கே அலகு தீக்கத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் கொடுக்கலாம் தண்ணியில்.
அதே போல் நாட்டுக்கோழிகளில் 70, 80, 90 நாள் விற்கும்போது கவலைப்படக்கூடிய அளவுக்கு உருண்டை புழுவோ தட்டை புழு தாக்கம் இருக்காது. அப்படி ஏதாவது உங்களுக்கு எச்சத்தில் இதில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தட்டை புழுக்களின் உடல் பாகம் தெரிஞ்சதுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான மருந்தை யூஸ்வலாக 1/2 மில்லி தண்ணியில் ஒரு நாள் சாயந்தரம் தண்ணியில் கொடுத்தீங்கன்னா போதும். உருண்டை புழுக்கள் அப்படியே குடலை அடைச்சிட்டு இருக்கிறத பாருங்க. தட்டை புழுக்கள் ரிப்பன் மாதிரி இருக்கும். இதுவும் தேவைப்பட்டால் தான் கொடுக்கணும். என்ன பூச்சி மருந்து கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத பரிசோதிக்க விரும்புனீங்கன்னா அருகில் இருக்கிற கால்நடை பல்கலைக்கழக கல்லூரி அல்லது பயிற்சி மையங்களில் கொடுத்து பரிசோதனை செஞ்சு அவங்க என்ன புழு இருக்குன்னு சொல்லிட்டு முட்டையை பார்த்து சொல்லுவாங்க. என்ன மருந்து எவ்வளோ எப்படி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை பின்பற்றலாம். தொடர்ந்து வருஷக்கணக்கில் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டர் பரிந்துரைக்கிற பூச்சி மருந்து கொடுக்கறது நல்லது. யூஸ்வலாக 1/2 மில்லி சொட்டு சொட்டா நாக்கின் மேலே 10 சொட்டு கொடுத்தா போதும். நான் குறைவாக தான் வளர்க்குறேன், இருக்குமா அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். எச்சத்தில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். அருகில் உள்ள அரசு கால்நடை ஆஸ்பத்திரி கொண்டு போனீங்கன்னா அங்கே இலவசமாகவே பூச்சி மருந்து கொடுப்பாங்க. அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை கோழி எடைய பார்க்கணும். அந்த உரிய வயதில் உரிய எடை இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கணும். அடுத்தடுத்து கோழி வளர்க்கும் போது இந்த வயசுல இந்த எடை இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். குறைவா இருந்ததுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஏதாவது ஊக்க மருந்து கொடுக்கலாம், வேகமா வளர்றது. இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எவ்வளோ போடணும், குறைஞ்ச எண்ணிக்கையில் வளர்க்கும் போது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா எல்லா கோழியுமே எடை போட்டு சராசரி பார்த்துக்கலாம். அதிக எண்ணிக்கையில் வளர்க்கும் போது ஒரு 10% கோழி, 100க்கு 10 கோழியை போட்டு பிரித்து வச்சுக்கிட்டா போதும். வயது எத்தனை நாள் ஆச்சு, ஒவ்வொரு கோழி என்ன எடை இருக்கு, அதான். இயற்கையில் சம வயதில் இருக்கிற நாட்டுக்கோழிகளில் சேவல் கொஞ்சம் அதிகமாக எடை இருக்கும். சேவல் 1 கிலோ 100 கிராம் இருந்ததுன்னா பெட்டைக்கோழி 950 கிராம் அந்த மாதிரி இருக்கும். இது இயற்கை. ஒரு 70-80 நாளில் முறையாக வளர்க்குறது. கோழி குஞ்சுகளில் எப்போதாவது 1-2 இறக்கும். அது ரொம்ப நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பொதுவாக திருப்திகரமான லாபத்துக்கு கோழி குஞ்சுகளை ஒரு நாள் குஞ்சாக வாங்கினதுலேருந்து விற்கிற வரையிலும் கிட்டத்தட்ட 3 மாதம் நெருக்கி விற்கிற வரையிலும் 100க்கு 5 குஞ்சு இறக்கலாம். இதுவும் கட்டாயம் இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இதுலேயும் முதல் 10 நாளில் இறப்பு 100க்கு 2 குஞ்சு இருக்கும் அல்லது 3 குஞ்சு இருக்கும். இதை கவலைப்பட வேண்டியதில்லை. அழகு தீக்கும் போது 1-2 இறக்கலாம். அதை தவிர்க்க தான் வைட்டமின் கே டானிக் கொடுக்கலான்னு சொன்னேன். அப்படியே இல்லை, நான் வளர்க்குற நாட்டுக்கோழியில் அடிக்கடி கோழி குஞ்சு இறக்குது, வளரும் பருவத்தில் இறக்குதுன்னா நீங்கள் இறந்த கோழியை ஒரு ஐஸ் பெட்டியில் வச்சு தெர்மாக்கோலில் அருகில் இருக்கிற அரசு கால்நடை ஆஸ்பத்திரியிலையோ அல்லது கால்நடை பல்கலைக்கழக கல்லூரி ஆராய்ச்சி மையங்களிலே கொண்டு போனால் அவங்க பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன பிரச்சனைன்றத சொல்லி அதுக்கேற்ற மருந்து பரிந்துரைப்பாங்க. அதை கடைபிடிக்கும். இறந்த குஞ்சுங்க இப்படிதான் இருக்கும் இளம் பிராயத்தில். அப்புறம் இறந்த குஞ்சுகளை குழி எடுத்து பதிச்சிடணும் பூமியில், தூக்கி போடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழிகளை விற்பனை. நான் வளர்த்துட்டேன், நல்லா வந்துடுச்சு. விற்பனை அப்படின்னா உயிரெடை கணக்கு தான். இப்போல்லாம் முதல்லாம் தலை கணக்குன்னு சொல்லுவாங்க. 10 கோழினா அது எவ்வளோ எடை இருக்குதுன்னு இல்லை, அதுக்கு உண்டான விலை. இப்போ 1 கிலோ எடை போட்டு தர்றாங்க. இது எல்லாமே அடிக்கடி உடல் எடை சரி பார்க்கறது, போடுறது கோழிகளில் விற்பனை. ஆக ரெக்கார்டு அப்படின்ற பதிவேடுகளை பராமரிக்கணும், ரொம்ப ரொம்ப அவசியம். நான் 50-100 கோழி தான் வளர்க்குறேன், நான் கூட ரெக்கார்டு வைக்கணும்னா கண்டிப்பாக வைக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு உந்துதல் கொடுக்கும். தேதி போடுங்க, கிழமை எழுதுங்க ஒரு நோட்டில். அன்னைக்கு கோழிக்காக எவ்வளவு செலவு பண்ணீங்க, என்னென்ன ஐட்டத்துக்கு என்ன செலவு பண்ணீங்க, அதன் மூலம் என்ன வரவு, விற்றீங்களா, அந்த மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு பேட்சுக்கும் வரவு செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கும். நம்ம பண்ணை திருப்திகரமான லாபம் வருதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வரவு செலவு 100 நாட்டுக்கோழி வளர்க்குறதுல எப்படின்னு கொடுத்துருக்குறேன். இந்த 100 நாட்டுக்கோழி வளர்க்குற கூண்டை பிரத்யேகமாக செய்யறதுக்கு 20,000 ரூபாய் ஆகும்.
நீங்க முறையா பராமரிச்சா 20 வருஷத்துக்கு மேல கூட இந்த கூண்டை உபயோகப்படுத்தலாம். ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் 2 செட்டு தண்ணீர் தட்டு, தீவன சாதனங்கள் இந்த 100 கோழி வாங்குறதுக்கு பல்க் ப்ரூடிங்க்கு ரூ. 2000 ஆகும். மொத்தம் ரூ. 22,000. இந்த ரூ. 22,000 நம்ம 20 வருஷத்துக்கு வளர்த்து விக்கிற கோழியில எடுக்கணும். அதனால தோராயமா நிரந்தர செலவுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் 100 நாட்டுக்கோழி குட்டிகளை வாங்கி வளர்த்து விக்கிற வரையிலும் இந்த ரூ. 22,000 முதலீட்டுக்காக ரூ. 500 செலவினங்கள்ல காட்டும். இப்போ 100 நாட்டுக்கோழிகளை வளர்க்கறதுக்கு ஒரு நாள் குஞ்சு ரூ. 32 வரலும் தராங்க. ரூ. 3,200. இது சாப்பிட்ற தீவனம் 2லேருந்து 3 கிலோ ஒரு கோழி சாப்பிடுன்னு சொன்னோம். 3 கிலோவே கணக்கு வச்சுக்கிட்டா ரூ. 30 ஒரு கோழி தீவனத்தினுடைய கிலோ அப்படின்னு விலை வச்சுக்கிட்டா ரூ. 9,000. அப்புறம் தடுப்பூசி, வைட்டமின் ஏ, டி, இகே, பி காம்ப்ளெக்ஸ், குளுக்கோஸ் இதெல்லாம் ஒரு கோழிக்கு ரூ. 1, அதுக்கு மேல ஆகாது. ரூ. 300 ஒரு கோழிக்கு ரூ. 300. அப்ப நிரந்தர செலவு முதலீட்டுக்கு ரூ. 500. ஆக மொத்தம் 100 நாட்டுக்கோழிகளை நம்ம வடிவமைச்ச கூண்டுகள்ல முதல் நாள் வாங்கி 70, 80 அல்லது 90 நாள் விற்கிற உடல் எடை வர வரையிலும் வளர்க்கிற செலவு ரூ. 13,000. ஆக ஒரு இதுல 100 கோழிக்கு 5 கோழி வரல இறக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதனால இந்த செலவை 95 கோழிகளுக்கு மட்டும்தான் கணக்கிட்டு இருக்கிறேன். ஆக ஒரு நாட்டுக்கோழி வளர்க்க ரூ. 137. அதனுடைய உடல் எடை 1 கிலோவிலிருந்து 1 கிலோ 100 கிராம் அல்லது 950 கிராம் கூட இருக்கும். சராசரியா 1 கிலோன்னு வச்சுக்கலாம். இதுலயே 100க்கு 5 கோழியோட என் பண்ணையில 8, 9, 10 கோழி இறந்துடுச்சு அப்படின்னா ஒரு கோழி நாட்டுக்கோழியுடைய உற்பத்தி செலவு ரூ. 150 வரை ஆகும். அதுக்கு மேல வரக்கூடாது, ஆகக்கூடாது அப்படின்னா பண்ணையில பிரச்சனை, டாக்டர் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணணும். சரி, செலவை பார்ப்போம். இப்ப வரவு 95 நாட்டுக்கோழிகள் சராசரியா 1 கிலோ உடல் எடை 1 கிலோ ரூ. 200 விற்கிற பட்சத்துல அதை விட குறைவா எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரூ. 300 350 கூட விற்கிறாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி சில ஊர்கள்ல. ஆக குறைந்தபட்சம் ரூ. 250 இருக்கும். நான் ரூ. 200 போட்டிருக்கேன். அப்படி வித்தாலே ஒரு நாட்டுக்கோழிக்கு ரூ. 63 லாபம் 3 மாசத்துல. 95 நாட்டுக்கோழிகளுக்கு ரூ. 5,985 நீங்க விற்கிற வரையில. கூடுதல் விலைக்கு விற்றால் கூடுதல் லாபம். இந்த வருமானம் ஒவ்வொரு 3 மாதத்துக்கும். நாட்டுக்கோழி வளர்க்க விரும்புவோர் தங்களால் எவ்வளவு கோழிகளை திருப்திகரமான விலைக்கு விற்க முடியுமோ அவ்வளவு கோழிகளை மட்டுமே வளர்த்தல் நலம். நாட்டுக்கோழிகளை வளர்த்து விற்கிறதுல சில பிரச்சனைகள் வளர்க்குறவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. நாட்டுக்கோழியே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க வாங்க வரவங்க. என்ன காரணம்னு கேட்டா, நாட்டுக்கோழியை கூண்டுல வளர்த்தா அது நாட்டுக்கோழி இல்லை, அழகு தீச்சிங்கன்னா அது நாட்டுக்கோழி இல்லை, 1 கிலோவுக்கு மேல கூடுதலா எடை வந்ததுன்னா அதெல்லாம் நாட்டுக்கோழி இல்லை, கால் செதில்கள் மஞ்சள் நிறம் இல்லாம இருந்ததுன்னா நாட்டுக்கோழியே இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் வளர்க்குறவங்க எதிர்கொள்ற பிரச்சனை. இதெல்லாம் நாட்டுக்கோழி தான் அப்படின்னு நம்பி வரவங்களுக்கு நீங்க நிறைய பேரை விற்கிறதுக்கு கான்டாக்ட் வச்சுக்கணும். இதோட இந்த கிராம சூழல் இதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் நான் மறுபடியும் கூற விரும்புகிறேன். இந்த ப்ரூடிங் பண்ணும்போது முதல் 10 நாட்கள் ஒரு அடுக்கில் வளர்க்க போகிற 80லேருந்து 100 கோழி குஞ்சுகளை ஒரே அறையில் வளர்க்கலாம் 10 நாளைக்கு. 10 நாளைக்கு அப்புறம் அதை பாதி பிரித்து 2வது அறையில் வளர்க்கலாம். ஆக இந்த 100 கோழி குஞ்சுகளும் 35 நாள் வரையிலும் 2 அறையில் வளர்த்துட்டு அதன் பிறகு விற்கிற வரையிலும் ஒவ்வொரு அறையிலிருந்து பாதி பாதி எடுத்து மீதி இருக்கிற 2 காலியான அறைகளை வளர்க்கலாம். ஆக ஒரு அடுக்குல 4 அறையும் உபயோகப்படுத்துறது 36வது நாள்ல இருந்து. இந்த மாதிரி கூட பின்பற்றலாம். இது பராமரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இதோட இந்த கிராம சூழலில் கூண்டு முறையில 80லிருந்து 100 நாட்டுக்கோழி வளர்ப்பது பற்றி பார்ப்போம். அடுத்த பதிவு கிராம சூழல்லையே அல்லது வியாபார ரீதியில் வளர்க்கறதை பற்றி பார்ப்போம். இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னாடி எனக்கு படித்ததில் பிடித்ததை பகிர்வதில் மகிழ்ச்சி. கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இந்த உலகில் காயங்களுக்கு நியாயம் தேடாமல். நற்பண்பை வெளிப்படுத்தும் போதெல்லாம் மனிதனாகிறோம், கனிவை வெளிப்படுத்தும் போதெல்லாம் கடவுளாகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.